வெட்கப்பட்டு போன இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவேன். நீ இழந்து போனதை உனக்கு நான் திரும்ப தருவேன். நீ தலை குனிந்த இடத்துல உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். நீ கண்ணீரோடு விதத்தை கம்பீரமாய் அறுக்க பண்ணுவேன். அந்த வார்த்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் தலையின் மேல் அப்படியே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இப்பொழுது பலிபீடத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்கிறேன். இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வருடம் ஒரு சுக வருஷமாய், வெற்றியின் வருஷமாய், சத்துருக்களுக்கு முன்பாக தலையை உயர்த்துகிற வருஷமாய். ஆமென். என் பிள்ளையை பார்க்கிறவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். இந்த வார்த்தையை சொல்ல போகிறதற்காக நன்றி. அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற தீங்குகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, அந்தகார வல்லமைகள் இப்பொழுது எடுக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். எல்லா சத்துருடைய கையும் இப்பொழுது எடுக்கப்பட்டு இப்பொழுது ஒரு விடுதலை நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் தேவனுடைய கரம், தேவனுடைய வல்லமையுள்ள கரம், சுகமளிக்கிற கரம் இப்பொழுது வைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னைக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே இருப்பதாகப்பா. தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ண முடியாட்டா, திறப்புல நிக்கிறோம்ப்பா. எங்க கை வைக்க வேணாம், உங்க கைய வச்சிருங்க ஆண்டவரே. எங்க தாயார் மேல உங்க கை, என் தகப்பனார் மேல உங்க கை, என் பிரதர் மேல சிஸ்டர் மேல உங்க கைய வச்சிருங்க ஆண்டவரே. கடைசியா கைய மேல உயர்த்தி சொல்லுவோம், தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியும் உம் ஜனத்தை, திரும்பி வாரோ. வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், திரும்பி வாரோ. வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரும். தலை மேல கைய வச்சு இந்த திராட்சை செடியை விசாரித்தாரும். இந்த திராட்சை செடியை விசார். 10 விசை சத்தமா இயேசுவே, முதலாவது விசை சத்தமா இயேசுவே, இரண்டாவது